என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பைக்கை சேஃப்டியா பார்த்துக்கிறதுக்கான ஒரு ப்ராடக்ட். அது இல்லாம ஹெல்மெட்டை சேஃப்டியா பார்த்துக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் கரெக்டான பிரைஸ் பாயிண்ட்ல எனக்கு கிடைச்சிச்சு. அந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு ஒர்த்தா ஒர்த்திலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க. அப்போ என்னடா ப்ராடக்ட் நான் பை பண்றதுன்னு தெரியாம தான் இந்த ப்ராடக்ட்டை நான் பை பண்ணணும் கூட சொல்லலாம். இதே போல மார்க்கெட்ல நிறைய ப்ராடக்ட்டும் இருக்குது. அந்த ப்ராடக்ட்ல நம்ம பார்க்கறப்ப அதோட பிரைஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கும். பிரைஸ் பாயிண்ட்லாம் நம்ம பார்த்தாச்சு. இதோடைய சேஃப்டி பர்பஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தலாமா? இதோடைய சேஃப்டி பர்பஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க மார்க்கெட்ல எங்க போயிட்டு நீங்க லோக்கல் ஷாப்ல விசாரிச்சாலுமே இதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவான நிறைய ப்ராடக்ட் இருக்குது. அதாவது இதோட மெட்டீரியல் வந்து ஹெவியா கொடுத்துருக்காங்க. நீங்க ஹாய் கமெண்டர்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, பைக்கை சேஃப்டியாக பார்த்துக்கிறதுக்கான ஒரு ப்ராடக்ட். அது இல்லாமல் ஹெல்மெட்டை சேஃப்டியாக பார்த்துக்கிற ஒரு ப்ராடக்ட் தான் இன்னைக்கு நான் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கிறேன். இதெல்லாம் இல்லாமல் நிறைய ப்ராடக்டை நான் பைக்குக்காக வாங்கி அன்பாக்சிங் பண்ணி அதுக்கான ஒரு செப்பரேட் வீடியோவை போட்டுக்கிறேன். நீங்கள் அந்த வீடியோ யாராச்சும் பார்க்க மறந்துட்டீங்கன்னா மேலே கார்டாக இருந்துறேன், போயிட்டு பாருங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்குலாம் அந்த ப்ராடக்ட் ஒர்த் இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இன்னைக்கு இந்த ப்ராடக்ட்டை அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் என்ன ப்ராப்ளத்தை ஃபஸ்ட்டு ஃபேஸ் பண்ணேன்னு சொல்லிடுறேன். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் பைக் எடுத்துகிட்டு வெளில போகிறப்ப ஹெல்மெட்டை எங்கே வைக்கிறதுன்னு தெரியாமல் தேடிக்கிட்டே இருந்தேன். அப்போ தான் எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு. பைக்கு கூடயே நம்ம ஃபிட் பண்ணுற மாதிரி லாக் சிஸ்டம் நிறைய இருக்குது. அப்படி ஒரு ப்ராடக்ட்டை பை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணியே இருந்துச்சு. அப்படி என்ன ப்ரைஸ் பாயிண்டில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பைக்கு ஹெல்மெட்டை சேஃப்டியாக பார்த்துக்கிறேன் அக்சசரிஸ்லாம் போய் பார்க்கும்போது எனக்கு ஒரு நல்ல ப்ராடக்ட்டு வேணும், நல்ல ஒரு ப்ரைஸ் பாயிண்டில் இருக்குன்னு சொல்லிட்டு தேடும் போது தான் எனி ப்ராப்ளம் லாட் ஆஃப் ப்ராப்ளம் டெய்லி ப்ராப்ளம் கரெக்டான ப்ரைஸ் பாயிண்டில் எனக்கு கிடைச்சிச்சு. அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு ஒர்த்தா ஒர்த்திலான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி அந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி எங்கள் அப்பா என்ன சொல்லியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பைக்கை எடுத்துருக்கிறியா அந்த பைக்கை சேஃப்டியாக வைக்கிறதுக்கான ஒரு ஜிபிஎஸ் இல்லைனா ஒரு லாக் சிஸ்டம் ஆச்சு ஒன்று வாங்கி வை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தார். அவரும் சொல்லிகிட்டே இருக்கும்போது நானும் அந்த விஷயத்த சரி ஆமாம்ல ஒன்று வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த நான் யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போது என்னடா ப்ராடக்ட் நான் பை பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் இந்த ப்ராடக்ட்டை நான் பை பண்ணணும் கூட சொல்லலாம். இதே போல் மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட்டும் இருக்குது. அந்த ப்ராடக்ட்டில் நம்ம போய் பார்க்குறப்ப அதோட ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் அதோட குவாலிட்டி வைஸ் கொஞ்சம் கம்மியாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இன்றைக்கி இந்த ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ண போகிறோம் பார்த்தீங்களா, அந்த ப்ராடக்ட்டோட மெட்டீரியலும் அதோட குவாலிட்டியும் ப்ரைஸிங்கும் எல்லாமே நல்லாவே இருக்கும். நீங்கள் அதை பார்ப்பீங்க. சரி வாங்க இனி டிலே, இன்றைக்கி அந்த ப்ராடக்ட்டை உங்களுக்காக எடுத்து வந்துருக்கிறேன். பார்க்கலாம், ஆரம்பிக்கலாம். இந்த ப்ராடக்ட் பெருசாக ஒரு கவரெல்லாம் எதுவும் வரல. இது மாதிரி ஒரு நார்மலாக இதில் கட்டின மாதிரி ஒரு ப்ராடக்ட் தான் வந்து இருந்துச்சு. இந்த ப்ராடக்ட்டை நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கட் பண்ணிட்டேன். அது பெரிய கதை, அதை நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். இதில் என்ன ப்ரைஸ் பாயிண்ட் போட்டுறேன்னா அதை ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். இந்த ப்ரைஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 250 சொல்லிட்டு இவங்க எம்ஆர்பியில் இப்பயும் செல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நான் இந்த ப்ராடக்ட் வாங்கின ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டபுள் லைன் தான் வாங்கியிருந்தேன். டபுள் லைனுக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த் இல்லைன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இது மட்டும் இல்லாமல் டபுள் லைனுக்கு நிறைய ப்ராடக்ட்டு அதை விட கம்மியாகவே நான் ப்ராடக்ட்லாம் பைக்காக வாங்கியிருக்கிறேன். அதுக்கான வீடியோஸ் வந்து நீங்கள் அடுத்தடுத்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டே இருப்பீங்க. அதுக்கு மறக்காமல் சேனலாக ஃபாலோ பண்ணி வச்சுங்க. சரி, இந்த ப்ராடக்ட் ப்ரைஸ் பாயிண்ட்லாம் நம்ம பார்த்தாச்சு. இதோடைய சேஃப்டி பர்பஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துடலாமா? இதோடைய சேஃப்டி பர்பஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே போயிட்டு நீங்கள் லோக்கல் ஷாப்பில் விசாரித்தாலுமே இதுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவான நிறைய ப்ராடக்ட் இருக்குது. அதாவது இதோட மெட்டீரியல் வந்து ஹெவியாக கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் பார்க்குற மெட்டீரியலுடைய திக்னஸாக இருக்கட்டும் சரி, அதோட சைஸாக இருக்கட்டும் சரி, ரொம்ப சின்னதாகவே நிறைய மார்க்கெட்டில் இருக்குது. அதாவது இவ்வளோ தான் இருக்குது. அதில் வந்து ரோப் சிஸ்டம் மாரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதோட ரோப் சிஸ்டனுடைய திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயரோட திக்னஸ் மட்டும்தான் இருக்கும். அதை ஈஸியாக கட் பண்ணி எடுத்துடலாம். அதனால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஹெல்மெட்டை சேஃப்டி பர்பஸ்க்காக வாங்கி அதை சேஃப்டியாக பார்க்கணுன்ட்டு ஒரு ப்ராடக்ட் பை பண்ணணும்னு தோணுச்சுன்னா நல்ல ஹெவியான ஒரு மெட்டீரியலில் ப்ராடக்டை பை பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஹெல்மெட் நம்ம வச்சுட்டு வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு வந்து பார்த்தாலுமே அது அங்கே இருக்கணும். அதுக்கான ஒரு ப்ராடக்ட்டு நல்ல அதை பார்த்துக்கிற ப்ராடக்ட்டு ஹெவியாக இருக்கணும். அதுக்காக இந்த ப்ராடக்டை நான் பை பண்ணணும் கூட சொல்லலாம். குறி வச்சா நீங்களும் இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறீங்களா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. நான் வந்து அந்த ஹெல்மெட்டை சேஃப்டியாக பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வெளியில் போகிறப்ப பைக்கையும் சேஃப்டியாக பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ப்ராடக்ட்டை நான் பை பண்ணணும்னு கூட சொல்லலாம். இது கூட என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்ட்டு நான் சொல்லிடுறேன். இது கூட வந்து இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு லாக் பண்ணுறதுக்கு 2 கீ கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். அடுத்தது இதோட மெட்டீரியல்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இதுக்குள்ளேயும் அந்த ரோப்பு திக்கான ரோப்பு தான் இதுலேயும் கொடுத்துருக்குறாங்க. அதை துருப்பிடிக்காமல் போகாமல் இருக்கிறதுக்குன்னா மேலே ஒரு லப்பர் மெட்டீரியலாலும் கவர் பண்ணி ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா சில டைமில் வந்து சில ப்ராடக்ட் வந்து துருப்பிடிக்கிறதுக்கு கூட நிறைய சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக நல்லா சுற்றியும் ஒரு லப்பர் மெட்டீரியல் மாரி கொடுத்துருக்குறாங்க. அது ஒரு நல்ல விஷயம். இதோட லென்த்து சொல்ல வேண்டிய விஷயம்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ லென்த்தாக இருந்துச்சு. இதை நான் பார்க்கும் போதே ஒரே நிமிஷம் ஓப்பன் பண்ணி கட்டுற பாருங்களேன். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி எடுத்திங்கன்னா என்னோடய கை
1 மீட்டருக்கு மேலேயே இருக்கும், அவ்வளோ பெருசாக இருக்குது. என்னடா இவ்வளோ லென்த்து கொடுத்துருக்குறது நல்லதா நினைக்கிறீங்களா இல்லை கெட்டதாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப தூரம் போவோம், அதாவது லாங் டிரைவ் போயிட்டு நம்ம பைக்கை ஒரு இடத்துல நிறுத்திட்டு நம்ம போகிறப்ப பைக்கை ஏதாச்சும் ஒரு மரத்துக்கு பக்கத்தில் நிறுத்திக்கிறோம், அதை லாக் பண்ணுறதுக்கான ரொம்ப லென்த்தாகவே கொடுத்துட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்டும் நம்ம கூட நம்ம நிறைய டைம் வந்து ஒரு பைக்கில் ட்ராவல் பண்ணாலுமே 2 பைக்கையும் ஒன்றா நிறுத்தி அதை ஒன்றாவே லாக் பண்ணிவிட்டு எடுத்துன்னு போகிற ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லென்த்தை கொடுத்துருக்குறாங்கன்னு கூட சொல்லலாம். அதுக்காக 2 கீயுமே கொடுத்துருக்குறாங்க, அது ஒரு நல்ல விஷயம்னு கூட சொல்லலாம். நல்லாவே இருக்குது. பில்ட் குவாலிட்டியை பொறுத்த அளவுக்கு எல்லாமே நல்லாவே இருக்குது. இதோட லென்த்து தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். ஏன்னா எவ்வளோ தூரத்துக்கு இருந்தாலுமே நம்ம ஈஸியாக எடுத்துன்னு போயிட்டு அதை கவர் பண்ணிக்கலாம். அந்த பக்கம் பாதாள கிணறு. முடியல முடியல. இதோட பில்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும் சரி, எல்லாமே நல்லா இருக்குது. எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா 999க்கு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு இந்த ப்ராடக்ட் கிடைக்கிறது நல்ல ஒரு ப்ராடக்ட் தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு 999க்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்லன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன பர்பஸ்க்காக இதை யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு இவங்களே சில விஷயம்லாம் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, சைக்கிளுக்காக யூஸ் பண்ணலாம், மோட்டார் சைக்கிள், அதாவது நம்ம வீட்டில் கேட் இருக்கும் பார்த்தீங்களா, 2 கேட்டையும் நம்ம இழுத்து வச்சுக்கிட்டு ஒரு லாக் சிஸ்டமாக கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் காரில் கூட யூஸ் பண்ணலாம். காரு பெரியான ஹெவி வெஹிக்கிளில் கூட இந்த ப்ராடக்டை யூஸ் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லலாம். இது வந்து மேட் இன் இந்தியா கிடையாது, சைனா ப்ராடக்ட் தான் உள்ள நல்லா கொடுத்துருக்குறாங்க. ஒரு சிலதெல்லாம் நல்லாவே இருக்குது. ஓகே, அவ்வளோதான் இந்த அன்பாக்சிங் பண்ணது. இதோடைய பர்பஸ் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிட்டு நினைக்கிறேன். நீங்கள் ஏதாச்சும் ஹெல்மெட்டை சேஃப்டியாக பார்த்துக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு லாக் சிஸ்டம் தேடிட்டு இருக்கிற ஆளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு லாக் சிஸ்டம், நல்லா ஹெவியான ஒரு லாக் சிஸ்டமாக வாங்கி உங்கள் பைக்கில் ஃபிட் பண்ணி வச்சுக்கிங்க. தியாகம்தான் உன்னை உயர்த்தும். இந்த ப்ராடக்டை பைக்கில் பில்லியனர் உட்காந்து ஹோல்ட் பண்ணிக்கிற இடத்துல ஒரு ஹேண்டில் இருக்கும். அந்த இடத்துல இதை நீங்கள் கரெக்டான லாக் சிஸ்டத்தை போட்டு நீங்கள் ஃபிட் பண்ணிட்டீங்கனாலே போதும். உங்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே பண்ணாது உங்களுடைய பைக்கில். அதை நீங்கள் வெளியில் எங்கேயாச்சும் எடுத்துன்னு போகிறப்ப ஹெல்மெட்டு சேஃப்டியாக பார்த்ததாலும் சரி, உங்களோட பைக்கை சேஃப்டியாக பார்த்ததாலும் சரி, எல்லாத்துக்குமே இந்த ப்ராடக்ட்டு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைக்கில் இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் கூட சொல்லுவேன், சேஃப்டி பர்பஸ்க்காக சொல்கிறேன். இது மட்டும் இல்லாமல் நிறைய ப்ராடக்ட் இருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, சேஃப்டியாக இருக்கணும், அதுதான் நம்ம மஸ்ட்டு. ஏன்னா நம்பர் லாக்கு கூட சில டைம் வந்து என்ன பண்ண முடியும் பண்ண முடியாதுன்னு தெரியல. கீ சிஸ்டம் வந்து ஓரளவுக்கு கரெக்டாக தோணுச்சு. ஏன்னா நம்ம போயிட்டு நாம் ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அந்த கீ ஓப்பன் ஆகும். அதனால ஒரு கீ சிஸ்டமாக வாங்கணும் அப்படின்ட்டு நான் முன்னாடியே பிளான் பண்ணி வச்சிருந்ததுனால இந்த கீ சிஸ்டம் வாங்கினேன். இதிலே நம்பர் லாக்கும் இருக்குது. அது உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படி நீங்கள் பை பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, இந்த ப்ராடக்ட்டு இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கெலாம் ஒர்த்தில்லையான்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஹெல்மெட்டை சேஃப்டியாக பார்த்துக்கணும் அப்படின்ட்டு ஒரு ப்ராடக்ட்டை தேடிட்டு ஆளாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை அவங்கள்ட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு இதோ போல் அடுத்த வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் வந்து உங்களை பார்க்குறேன். இதில் என்ன பிடிச்சிருக்கு என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. கமெண்டர்ஸ் பாய். பாய் பாய் பாய்.